all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம prepositions ஓட part 6 தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் preposition டாபிக்ல அப்லோட் பண்ண வீடியோ எதுவுமே பார்க்கல அப்படினா அந்த வீடியோஸ்லாம் மறக்காம பாருங்க. ஏனா ஒரு வீடியோலயுமே ஒரு டாபிக் கவர் பண்ணிருப்போம். சோ இந்த part 6ல என்ன டாபிக் பேஸ்ட் prepositions பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த part 6 அப்படின்றதுல agent or means இதுதான் பார்க்க போறோம். So agent or means na enna எதுக்காக நம்ம இந்த டாபிக்ல preposition பார்க்கணும் அப்படினா first இதுனா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So agent or means அப்படினு சொல்லும்போது it refers to the doer of the action. So doer of the action na என்ன ஒரு action நடக்குது, ஏதோ ஒரு செயல் நடக்குது, அந்த ஆக்ஷனை யார் பண்றாங்க அப்படின்றது தான் doer. Who does அந்த ஆக்ஷனை யார் பண்றா, அந்த பண்றவங்க தான் இந்த doer அப்படினு சொல்றோம். doer of the action. ஸோ இதெல்லாமே நம்ம இந்த ஏஜென்ட் ஆர் மீன்ஸ் அப்படின்ற டாபிக்ல தான் கவர் பண்ண போறோம். அடுத்தது ஸோ இந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணாங்க, எப்படி யூஸ் பண்ணாங்க, பை மீன்ஸ் ஆஃப் வாட், என்ன மீன்ஸில் யூஸ் பண்ணாங்க, அண்ட் அதோட ஏஜென்ட் யார். ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும் போது அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தா ஆர் அந்த ஆக்ஷனை யார் பண்ணா அப்படின்றது. ஸோ பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஆக்ஷன் எப்படி நடந்துச்சு அண்ட் யாரால் நடந்துச்சு, பை ஹூம். ஸோ இது ரெண்டுத்தையும் சொல்கிறது தான் இந்த ஏஜென்ட் ஆர் மீன்ஸ் அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு prepositions அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன prepositionsலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் பை லிஸ்ட் பார்க்கலாம். அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்துட்டு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். இதில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் preposition என்னன்னா பை. ஸோ இது யாரை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா ஏஜென்ட் தான் ரெஃபர் பண்ணும், அந்த ஆக்ஷனை பண்ணக்கூடிய ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் கேக் வாஸ் மேட் by her. ஸோ கேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆக்ஷன், பட் அந்த ஆக்ஷனை யார் பண்ணா, திஸ் பர்டிகுலர் பர்சன். ஸோ இந்த பை ஹர், ஸோ யார் பண்ணா, இதுதான் நம்ம என்ன சொன்னோம், பை ஹூம். ஓகே, ஸோ இதுதான் இந்த prepositionோட மீனிங். ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஏஜென்ட். சில கேசஸில் மீன்ஸ் ஆர் மெத்தடை கூட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். எதால் பண்ணுச்சு, பை ஹூம், ஹவு, இதை மாதிரிலாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஏஜென்ட் ஆர் மீன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வித் அப்படின்றத எதால் பண்ணாங்க அப்படின்றதுக்கான மீனிங் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த வித் அப்படின்றது இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெஃபர் பண்ணும், இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட். எக்ஸாம்பிள், he painted the car with a brush. ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அவங்க அந்த காரை பெயிண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த காரை பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத ஆக்ஷன், பட் எதால் பெயிண்ட் பண்ணாங்க, இந்த ப்ரஷ்ஷால் பெயிண்ட் பண்ணாங்க. ஸோ எதால் அப்படின்னு சொல்லும் போது இந்த பர்டிகுலர் விஷயத்தால் தான் இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்த வித் அப்படின்றது தான் preposition. அடுத்தது இந்த த்ரூ அப்படின்றது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற preposition. இந்த த்ரூ அப்படின்றது இது வழியாக ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு, ஸோ மீன்ஸ் பை விச் something happens. For example, he achieved success through hard work. So இந்த success achieve பண்றது அப்படின்றது தான் action, பட் எப்படி அதை அச்சீவ் பண்ணாங்க, த்ரூ ஹார்ட் ஒர்க். எப்படி, ஸோ ஹவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்குது. ஸோ த்ரூ ஹார்ட் ஒர்க். ஸோ இதுதான் preposition. ஸோ இந்த மாதிரி ஏஜென்ட் ஆர் மீன்ஸ்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டாப்பிக்கில் நம்ம prepositionsலாம் பார்க்க போகிறோம். ஸோ அதில் தான் he achieved success through hard work அப்படின்றது. ஸோ he achieved success அப்படின்றது ஒரு ஆக்ஷன், சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறது ஒரு ஆக்ஷன் தான். பட் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க்னால அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எப்படி அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் நம்ம இந்த த்ரூ அப்படின்ற ஒரு prepositions யூஸ் பண்ணுவோம். அடுத்தது
நெக்ஸ்ட்டு வந்து by means of அப்படின்றத பார்க்கலாம். பை மீன்ஸ் ஆஃப் அப்படின்றதுமே வந்து இதை வச்சு தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரெபசிஷனாக இருக்கும். எக்ஸாம்பிள், ஸோ அகெயின் மெத்தட் டு அச்சீவ் சம்திங். இதுக்கான எக்ஸாம்பிள், த டேட்டா வாஸ் கலெக்டட் பை மீன்ஸ் ஆஃப் அ சர்வே. ஸோ இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத ஆக்ஷன், பட் எப்படி கலெக்ட் பண்ணியிருக்காங்க? பை மீன்ஸ் ஆஃப் அ சர்வே. ஸோ இந்த பை மீன்ஸ் ஆஃப் அப்படின்றதான் எப்படி அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. அதுதான் நம்ம இங்கே ப்ரெபசிஷன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கே நம்ம ப்ரெபசிஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன டினோட் பண்ணோம் அப்படின்னா ஏஜென்ட் ஆர் மீன்ஸ். இங்கே இடத்துல வந்து அது மெத்தட் தான். ஸோ பை மீன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு மெத்தடாக தான் இருக்கும். ஸோ சர்வே கண்டக்ட் பண்ணுறது மூலயமா அவங்க டேட்டாவெலாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பை மீன்ஸ் ஆஃப் அப்படின்ற ப்ரெபசிஷன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஏஜென்ட் ஆர் மீன்ஸ் ப்ரெபசிஷன்ஸ்லாம் நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஃப்ரம் அப்படின்ற ஒரு ப்ரெபசிஷன் ஏதாவது ஒரு சென்டென்ஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை எங்களுக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எப்படி த்ரூ ஹார்ட் ஒர்க், பை மீன்ஸ் ஆஃப் அ சர்வே, பெயிண்டட் வித் அ ப்ரஷ் இந்த மாதிரிலாம் பார்த்தோமோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரம் அப்படின்ற ப்ரெபசிஷன் யூஸ் பண்ணி அதை எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ ப்ரெபசிஷன்ஸ் அப்படின்னு எடுக்கும் போது இந்த பார்ட் 6 வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரெபசிஷன்ஸ்லாம் எல்லாமே பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெபசிஷனில் வேணும், அடிஷ்னல் வீடியோ வேணும், ஒரு சம்மரி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஒரே வீடியோவில் பார்க்குற மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மற்றபடி ப்ரெபசிஷன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் எடுக்கும் போது இந்த பார்ட் 6 வரைக்கும் பார்த்தாலே போதும். லைக் என்னென்ன டாபிக் இருக்குது, அதில் என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சாலே போதும். அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ப்ரெபசிஷன்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பேசிக் ப்ரெபசிஷன்ஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன், ஆன், அண்டர், அக்ராஸ், பிலோ இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெபசிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு அடுத்து இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ப்ரெபசிஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எங்ககிட்ட காமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ப்ரெபசிஷன் டாப்பிக்லேயே முன்னாடி சொன்ன மாதிரி சம்மரி வீடியோ மாதிரி வேணும்னு நினச்சா அதை எங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.